கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே வடிகால் வாய்க்காலில் விழுந்து 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்திருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி கிராமத்தில் வீட்டின் முன்பு உள்ள வாய்க்காலில் விழுந்து குழந்தை சாய் ரக்ஷன் உயிரிழந்திருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திகா. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி கிராமத்தில் பழனி என்பவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதுல பாத்தீங்கன்னா லோகேஷ், சாய் ரஷகன் ஆகிய 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்து விளையாண்டு கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில சாய் ரஷகன் அருகே உள்ள வடிகால் வாய்க்காலில் உள்ள வேடிக்கை பார்க்க சென்று கொண்டிருந்தான். இந்த நிலையில எதிர்பாராத விதமாக வடிகால் வாய்க்காலில் சாய் ரஷகன் விழுந்து மாயமான போது கரையில் நின்று கொண்டிருந்த அண்ணன் லோகேஷ் தம்பியை காணவில்லை என சத்தம் போடவே வீட்டில் நின்றவர்கள் வெளியே வந்து பார்க்கும் பொழுது லோகேஷ் தண்ணீரில் விழுந்தது தெரிய வந்தது. அப்பொழுது அக்கம் பக்கத்தினர் ஒன்று கூடி வாய்க்காலில் தேடி பார்த்தபோது அங்கு கிடைக்காததால் உடனடியாக தகவல் அறிந்த ஸ்ரீமுஷ்ணம் தீயணைப்புத்துறை வீரர்கள் தேடும் வேட்டையில் இறங்கினர். அப்பொழுது பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதல் வேட்டையில் இருக்க போது அருகே உள்ள முற்போதரில் கிடந்ததாக தெரிகிறது. அவரை மீட்ட அருகில் உள்ள பாளையங்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார். அதையடுத்து காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். மேலும் இந்த மழை காரணமாக ஆற்றில் வடிகால் வாய்க்காலில் குழந்தை இறந்த சம்பவம் ஸ்ரீமுஷ்ண பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொய்யாமொழி.